வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 5 மலையாள படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்கள்ல 3 படங்கள் கிரைம் த்ரில்லர் படம், 2 படம் த்ரில்லர் படம். ஆனா 5 படங்களுமே தமிழ் டப்பிங் கூடிய அவைலபிளா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய மலையாள படங்களுடைய லிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 10 வீடியோக்கள் இருக்கு. இது 11வது பார்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த வீடியோக்கள்லாம் இருக்கக்கூடிய பிளேலிஸ்டுடைய லிங்கை நான் கமெண்ட்ல கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2021 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஆபரேஷன் ஜாவா அப்படிங்கிற சைபர் கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா 2015 வருஷம் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்ப சைபர் செல்ல ஒரு முக்கியமான ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும். அதாவது பிரேமம் படத்துடைய பைரசி கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நைட்டு தமிழ் ராக்கஸ்ல அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அதை ரிலீஸ் பண்ணது, அதை அப்லோட் பண்ணது யார் அப்படின்னு விசாரிச்சு நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் அந்த படத்தை அப்லோட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கேஸ் சம்பந்தமா 2 காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு சைபர் செல்லுக்கு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நைட் அப்லோட் ஆகல, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே யூடெரண்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல அப்லோட் ஆயிருக்கு. ஸோ இதை அப்லோட் பண்ணவங்க இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க தான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு கேஸை அந்த 2 பசங்க எப்படி சால்வ் பண்ணாங்க, இந்த கேஸோட மட்டும் இந்த படம் முடியாது, இதுக்கப்புறம் இன்னும் 2-3 கேஸ்லாம் வரும். ஸோ அந்த கேஸை எல்லாம் இந்த 2 பசங்க எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் ஸ்டார்டிங் சீன்லேயே இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வந்துருவாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேஸ், லாஸ்ட் கேஸ் இது ரெண்டுமே நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் நடுவில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 2 பசங்களுடைய அந்த பர்சனல் லைஃப் எல்லாம் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக இந்த படம் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் படம். அதில் தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி 2 மணி நேரம் படமாக எடுத்திருந்தா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த படத்தை நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஜி திரை டிவியில் போடும்போதே பார்த்துருக்கேன். ஆனால் அஃபீஷியல் ஓடிடி பிளாட்ஃபார்மில் தமிழ் டப்பிங்கோட இல்லை. எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு IMDbல 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரான படம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 2வதா பார்க்க போகிற படம் 2023 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன சாவர் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஜிகே அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி 4 பேர் கொண்ட ஒரு கூலிப்படைக்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாரு. அதாவது ஒருத்தர் போட்டுத்தல சொல்லி சொல்றாரு, இது எல்லாம் நம்ம கட்சியுடைய நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த 4 பேர் என்ன பண்றாங்க, கரெக்டா பிளான் போட்டு நைட் டைமா பார்த்து கிரண் அப்படிங்கிற ஒரு பையனை போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அப்படி எஸ்கேப் ஆகும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தருக்கு காலில் அடிபட்டுருது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அந்த ஊர் ஃபுல்லாவே பயங்கர கூட்டமா இருக்கு. இந்த ஒரு கேஸ் பெருசா பேசப்பட்டு பெரிய பிரச்சனையாகவும் போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் வேற நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களால ஹாஸ்பிட்டலுக்குள்ள போக முடியாது. அந்த நேரத்தில் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டான அருண் அப்படிங்கிற ஒரு பையன்கிட்ட பொய் சொல்லி வர வைக்கிறாங்க. இந்த மாதிரி போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காலில் அடிபட்டுருச்சு, நீ வரும்போது ஃபார்மசியில் மெடிசன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் தலைமறைவாயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, எல்லாத்துடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான படம். சினிமோட்டோகிராஃபியும் நல்லா சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த துப்பாக்கி சுடுற காட்சியெல்லாம் பயங்கர த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. எமோஷனலாகவும் கரெக்டாக வச்சது இந்த படம். ஸோ இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்கோடயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 3வதா பார்க்க போற படம் 2022 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன இன்னலே வரே அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ படத்துலையும் ஹீரோவா தான் நடிச்சிருப்பாரு. அவர் நடிச்ச படங்கள் தொடர்ச்சியா லாஸ் ஆனதுனால பயங்கர பினான்சியல் கஷ்டத்துல இருப்பாரு. அவருடைய 2 காரும் போயிடும். கடைசியா அவங்க அப்பாவுடைய காரை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் முன்னப்பட்டதா இருந்திருப்பாரு. அவரு கூட நடிச்ச ஒரு நடிகை பிரெக்னண்டா இருக்கிறதுனால அதுக்கு மெடிசன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கலுக்கு போறாரு. போயிட்டு திரும்ப வரும்போது அவருடைய கார் ஸ்டார்ட் ஆகல. அப்ப வர வழியில இருக்கக்கூடிய ஒரு கார்ல லிஃப்ட் கேட்டு ஏறாரு. அந்த காரை ஓட்டிட்டு வந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு உங்களன்னா ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு எங்களுடைய ஆனிவர்சரி, நீங்க விஷ் பண்ணிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும், வரீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோவும் அங்க போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் இவரை கிட்னாப் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, எதுக்காக நம்ம ஹீரோவை கிட்னாப் பண்ணாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய
ஆக்டிங்கும் நல்லாவே இருக்கும். குறிப்பாக ஹீரோவுக்கும் நிமிஷா சஜயனுக்கும் நடுவில் ஒரு ஃபைட் சீன் வரும். அதெல்லாம் நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. லாஸ்ட் ½ அன் அவர் நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. ட்விஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ ஹீரோ தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற விஷயமா இருக்கட்டும், ஹீரோயின் அதை தடுக்க ட்ரை பண்ணுற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இந்த படம் ஒரு எபோ ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 4ஆவதா பார்க்க போகிற படம் 2021 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கானே கானே அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு வயசான நபர் அவருடைய பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அதாவது மருமகன் இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ மாமனார் மருமகன் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு இவங்க 3 பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய விஷயம் தான் இந்த படத்துடைய மீதி கதையே. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த சுராஜ், டொவினோ தாமஸ் இவங்க எல்லாம் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய கதை ஒரு பெரிய கதையெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன சீட்டில் இந்த படத்துடைய கதையை எழுதி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு நார்மல் ஸ்டோரி தான். ஆனால் அதை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன சின்ன சீனை கூட ரசிக்க வைக்கிற மாதிரி சினிமோட்டோகிராஃபிலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் லீனியர் டைப்பில் எடுத்திருப்பாங்க. ஒரு நல்ல படம். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எமோஷ்னலாக நல்லா கனெக்டாக வச்ச ஒரு படம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 1001 நுணுக்கள் அப்படிங்கிற 2022 வருஷம் வந்த ஒரு மலையாள த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருது. அங்கே இருந்த 2 கப்புள் அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு இன்னும் 2-3 கப்புள்லாம் வர்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜாலியாக ஒரு கேம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீரியஸான ஒரு கேமுக்குள்ளேயே வராங்க. அதாவது ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற ஒரு கேம். இந்த கேமில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏதாவது இது வரைக்கும் மறைச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமை விளையாடுறாங்க. ஸ்டார்டிங்கில் ஜாலியாக போன இந்த கேம் பின்னால் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. அது என்ன, அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். த்ரில்லிங் ஜோனில் இந்த படத்தை எடுத்திருந்தாலும் த்ரில்லிங் எலமெண்ட்டை காட்டிலும் ஃபீல் குட் மூவி ஃபீல் தான் இந்த படத்தை பார்க்கும்போது வரும். பெருசாக எமோஷ்னலாக தான் கனெக்ட் ஆகிருக்குமே தவிர விறுவிறுப்பான சீன்ஸ்லாம் இருக்காது. பயங்கர ஸ்லோவாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படம் ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆக வைக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவி தான். ஸோ இந்த படத்தில் எல்லாத்துடைய ஆக்டிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பெருசாக த்ரில்லிங் எலமெண்ட்லாம் இருக்காது. ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கிரைம் த்ரில்லர் மூவிஸை பற்றி நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோக்களுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.